Hi friends, welcome to my channel. இன்னைக்கு 12th Mathsல applications of differential calculusல example 7.37 தான் பார்க்க போறோம். If limit theta tends to 0, 1 minus cos m theta divide 1 minus cos n theta is equal to 1, then prove that m is equal to plus or minus n. அப்படின்னு இதுதான் நம்ம ஆன்சரா வந்து கொண்டு வர போறோம். சரிங்களா? இப்போ நம்ம கொடுத்திருக்கதை எழுதிக்குவோம். என்ன கொடுத்திருக்காங்கன்னா limit theta tends to 0, 1 minus cos m theta divide 1 minus cos n theta is equal to 1 அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இது ஃப்ராக்ஷன்ல தான் இருக்கு. நியூமரேட்டர் இருக்கு, டினாமினேட்டர் இருக்கு. இப்போ தீட்டாக்கு பதிலா நம்ம 0 ன்னு போடுவோம். அப்ப 0 ன்னு போட்டோம்னா m into 0 0. cos 0 ஓட வேல்யூ 1. 1 minus 1 0. கீழ தீட்டாக்கு பதிலா 0 போட்டோம்னா n into 0 0. cos 0 ஓட வேல்யூ 1. 1 minus 1 0. அப்ப 0 by 0 னா indeterminate form. அதுக்கு வந்துருச்சு, ஃப்ராக்ஷன்ல இருக்கு. இப்படி இருந்துச்சுன்னா நம்ம வந்து லோபிதால் ரூல் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். லோபிதால் ரூல்னா என்னன்னா இந்த லிமிட்டை எழுதிட்டு theta is equal to 0 மேல நியூமரேட்டர் வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 டிஃபரன்ஷியேட் பண்ணா 0. ஏன்னா தீட்டா பொறுத்து தான் டிஃபரன்ஷியேட் பண்ணோம். அப்போ தீட்டா இல்லை, அதனால 0 ஆயிரும். மைனஸ் காஸ் தீட்டா, காஸ் தீட்டாவை டிஃபரன்ஷியேட் பண்ணா மைனஸ் சைன் தீட்டா. ஏற்கனவே இங்கே மைனஸ் இருக்கு. அப்போ பிளஸ் சைன் தீட்டாக்கு பதிலாக எம் தீட்டா இருக்கு. திருப்பி இந்த எம் தீட்டாவை டிஃபரன்ஷியேட் பண்ணா இன்டூ எம் டிவைட். அதே மாதிரி தான் இங்கே தீட்டா இல்லாதனால 0 ஆயிரும். மைனஸ் cos n theta. அப்ப cos theta வை differentiate பண்ணா minus வந்து sin theta. அப்ப plus ஆயிரும். இந்த n theta வை திருப்பி differentiate பண்ணா n equal to 1. சரிங்களா? இப்ப லிமிட் வந்து அப்ளை பண்ணுவோம். அப்ப தீட்டாக்கு பதிலா 0. இப்ப இந்த இடத்துல போட்டோம்னா இது எப்படி மாத்திக்கலாம்னா m முன்னாடி கொண்டு வந்துருங்க, n முன்னாடி கொண்டு வந்துருங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் அப்ளை பண்ணிக்குவோம். theta tends to 0, m sin m theta divide n sin n theta equal to 1. சரிங்களா? இப்போ m into 0 0 sin 0 sin 0 னா 0, m into 0 0. அப்ப 0 by இதுவும் வந்து பாத்தீங்கன்னா அப்படிதான். n into 0 0 sin 0 sin 0 ஓட வேல்யூ 0, n into 0 0. அப்ப 0 by 0 அப்படின்னா indeterminate form. அதுல வந்துருச்சு. இது ஃப்ராக்ஷன்ல தான் இருக்கு. திருப்பி வந்து அப்ளை பண்ணுவோம். லோபிதால் ரூல் திருப்பி அப்ளை பண்ணிக்குவோம். அப்ளை பண்ணனும்னா இந்த லிமிட் அப்படியே எழுதிக்கிட்டு theta tends to 0, திருப்பி m அப்படியே இருக்கும். sin theta டிஃபரன்ஷியேட் பண்ணா cos theta, திருப்பி இந்த m தீட்டாவை பண்ணோம்னா m. அதே மாதிரி தான் கீழே n அப்படியே இருக்கும். sin தீட்டாவை டிஃபரன்ஷியேட் பண்ணா cos n தீட்டா, திருப்பி n தீட்டாவை பண்ணோம்னா into n is equal to 1. இதை இந்த m முன்னாடி கொண்டு வந்துருவோம். ஏற்கனவே ஒரு m இருக்கு. அப்ப m ஸ்கொயரா மாறும். அப்ப லிமிட் theta tends to 0, m ஸ்கொயர் cos m தீட்டா டிவைட் இந்த n முன்னாடி வந்துச்சுன்னா n ஸ்கொயர் cos n தீட்டா is equal to 1. இப்போ நம்ம தீட்டாக்கு பதிலா 0 அப்ளை பண்ணுவோம். அப்ப m into 0 0, cos 0 ஓட வேல்யூ 1, n into 0 0, cos 0 ஓட வேல்யூ 1. அப்ப நமக்கு இருக்கிறது என்னது? m squared by n squared is equal to 1. திருப்பி இந்த n squared வந்து இங்க போயிரும். சரிங்களா? அப்ப m squared is equal to n squared. m is equal to இது வந்து என்னது? plus or minus square root of n square. root 2 square cancel ஆயிரும். அப்ப m is equal to நமக்கு என்ன கிடைக்கும்? plus or minus n. இதுதான் நமக்கு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. சரிங்களா? m is equal to plus or minus n. இப்ப நம்ம கொண்டு வந்திருக்கோம். அவ்வளவுதான். hence proved எழுதிடுங்க. அவ்வளவுதான். இந்த சம் கண்டுபிடிச்சிட்டோம். Thank you.